பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும், அதுல என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப்பா நான் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட நம்பர் 1 ஈக்குவல் டு 5ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன், நம்பர் 2 ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ஆன்சர் ஈக்குவல் டு நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 அப்படின்னு நான் அசைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, console.log of அப்படிங்கிற ஏரியால என்னோட ஆன்சர் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த ஆப்ரேட்டர் ரெண்டையும் நமக்கு என்ன பண்ணும், ப்ளஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். 5 + 10 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து 15 அப்படிங்கிறத எனக்கு கொடுத்துருச்சு. இப்போ இதே இடத்துல நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். நம்மளோட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். இல்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், அதுக்கப்புறம் மல்டிப்ளை ஈக்குவல், டிவைடட் ஈக்குவல், மாடுலோ ஈக்குவல், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவல், இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்பர் 1 ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன், நம்பர் 2 ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஆன்சர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வாங்காம நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்பர் 1 பிளஸ் ஈக்குவல் டு நம்பர் 2 அப்படின்னு இப்போ இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்குள்ள நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 அப்படிங்கிற அவுட்புட் வந்து எடுத்துக்கும். இந்த ஃபார்மேட்ல எடுத்துக்கும். ஓகேவா? இந்த ஃபார்மேட்ல எடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி அந்த இடத்துல நம்பர் 1ஐயும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர் 2ஐயும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதே இடத்துல நான் கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன்னா என்னோட அவுட்புட்டை செக் பண்ணும்போது நம்பர் 1ஓட வேல்யூ எனக்கு என்ன ஆயிருக்கு, 15 அப்படின்னு எனக்கு அப்டேட் ஆயிருக்கு. நம்பர் 2ஓட வேல்யூ அதே 5 தான் இருக்கு. இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா 10 + 5 அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 15 அப்படிங்கிற ஆன்சர் தானே கிடைக்கும். இப்போ அதுதானே நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷனும் இந்த இடத்துல அவுட்புட்டா கிடைச்சிருக்கிறதும் நமக்கு எப்படி ஈக்குவலா கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்பர் 1ல நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதே இது இப்போ நீங்க ஒரே நிமிஷம், இப்போ இந்த இடத்துல நான் நம்பர் 2 பிளஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 அப்படின்னு கொடுக்குறேன்னா இது கம்ப்யூட்டர் ஃபார்மேட்ல என்ன எடுத்துக்கும் அப்படின்னா நம்பர் 2 ஈக்குவல் டு நம்பர் 2 பிளஸ் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போவே அவுட்புட் போய் நீங்க ரன் பண்ணி பாருங்க, 10 15 ஆன்சர் வந்து நம்பர் 2ல தான் அப்டேட் ஆயிருக்கு. பாத்தீங்களா? ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல என்னோட நம்பர் 2ஓட வேல்யூ வந்து 5, அதுக்கு அடுத்து நம்பர் 1ஓட வேல்யூ வந்து 10. இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்பர் 2ல தான் எனக்கு 15ன்னு அப்டேட் ஆகுது. பாத்தீங்களா? இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட மீனிங். இதை நீங்க இன்னும் சிம்பிளிஃபையா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க எதுவுமே இப்போ இந்த மாதிரி நீங்க வாங்காம ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாவே நீங்க இந்த இடத்துல console.log of அப்படின்னு போட்டு எனக்கு நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 அப்படின்னு நான் இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு நீங்க பண்ணா கூட உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரே ஆன்சரா அவுட்புட்ல கிடைக்கும். இதை மாதிரி நமக்கு இது பண்றது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட மீனிங். இப்போ இதே இடத்துல நீங்க மைனஸ், மல்டிப்ளை, டிவைடட், மாடுலோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், மல்டிப்ளை ஈக்குவல், டிவைடட் ஈக்குவல், மாடுலோ ஈக்குவல், ஸ்டார் ஈக்குவல். ஸ்டார்னா எக்ஸ்போனென்ஷியல் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் அதுல இருக்கக்கூடிய மேஜரான வித்தியாசம் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டருக்கும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கும். அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ஆன்சர்னு ஒரு வேரியபிள் வாங்கி அதுக்குள்ள நம்ம சேவ் பண்ணுவோம். அசைன்மெண்ட்ல வந்து அந்த தேர்ட் பார்ட்டி வேரியபிள் தேவையில்லை, ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே மாதிரி இதுக்கு அடுத்து நமக்கு என்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்படி இல்லைன்னா கம்பாரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கம்பாரிசன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவா ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் நாட் டபுள் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் நாட் ஈக்குவல் டு நாட் டபுள் ஈக்குவல் டு அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் கிரேட்டர் தென், லெஸ் தென். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதுக்கு அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்பிள் இருக்கும்.
நமக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஈக்குவல் டு நாட் டபுள் ஈக்குவல் டுன்னு ஒன்று புதுசாக இருக்கும். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ இதில் நான் மெயினாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட நம்பர் 1 ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். நம்பர் 2 ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்துறேன். இல்லைனா நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா 15 அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ எனக்கு console.logல நான் என்ன பண்ண போறேன்னா நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2வா அப்படின்னு நான் செக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ்னு கிடைச்சிருக்கு. ரெண்டும் சமமான வேல்யூ இல்லை அப்படின்ட்டு. அதே இடத்துல இப்போ போய் பாருங்க console.logல நம்பர் 1 நாட் ஈக்குவல் டு நம்பர் 2வா அப்படின்னு நான் செக் பண்றேன். ஆமா, ரெண்டும் சமம் இல்லை, அதனால ஆன்சர் ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதே இடத்துல போய் பாருங்க, இப்போ console.log of அப்படிங்கிற இடத்துல நம்பர் 1 கிரேட்டர் தென் நம்பர் 2வா அப்படின்னு கேட்டிருக்கேன். நம்பர் 1 தான் பெருசா இருக்கான்னு கேட்டிருக்கேன். இப்போ இதை போய் ரன் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 1 செகண்ட், நம்பர் 1 ஓகேவா, நான் தப்பா கொடுத்துருக்கேன், அதனால தான் இந்த இடத்துல எரர் அடிச்சிருக்கு. பாத்தீங்களா, நமக்கு வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதை இங்கே காட்டிடும். நம்பர் இஸ் நாட் டிஃபைன்ட். நான் என்ன நம்பர் 1ன்னு வச்சிருக்கேன், நம்பர் 2ன்னு வச்சிருக்கேன். நான் இங்க தப்பா கொடுத்ததுனால எனக்கு எரர் வந்துச்சு. இப்போ பாருங்க அவுட்புட் வந்து ஃபால்ஸ், ஏன்னா நம்பர் 2 தான் பெருசு. இப்போ இதே இடத்துல console.logல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் 2வான்னு செக் பண்றேன். இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதை மாதிரி நீங்க செக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேல்யூ வேணுமோ அதை எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். இப்போ லெஸ் தென் ஆர் லெஸ் தென் செக் பண்ணும்போது ஆமா நம்பர் 2 தான் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து ஈக்குவல் டு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து என்னவா தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு. இது நார்மலாக நம்ம வந்து டே லைஃப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஈஸியாக தெரியும். ஆனால் இதே இடத்துல இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு நாட் டபுள் ஈக்குவல் டுன்னு ஒன்று இருக்குது. அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல console.log of அப்படின்னு நான் போட்டுட்டு இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல 10ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். இப்போவே பாருங்க நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2வான்னு செக் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆன்சர் ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க console.log of அப்படிங்கிற இடத்துல டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் ஆஃப் num1, என்னோட num1ஓட டைப் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி num2ஓட டைப் என்ன அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ பாருங்க num2ஓட டைப் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இது வந்து என்ன கேட்டகரியில இருக்கு, நம்பர் கேட்டகரியில இருக்கு. இது வந்து என்னோட ஸ்ட்ரிங் கேட்டகரியில இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் என்னதான் வந்திருக்கு, ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும்தான் செக் பண்ணதே தவிர டேட்டா டைப்பை செக் பண்ணல. நமக்கு டேட்டா டைப்பையும் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு என்ன மீனிங் யூஸ் பண்றோம்னா அந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறோம். இப்போவே பாருங்க console.log அப்படிங்கிற இடத்துல நம்பர் 1 ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போவே பாருங்க ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு வருதா, என்னன்னா இது வந்து வேல்யூ சமமா இருக்கான்னு தான் செக் பண்ணும். டபுள் ஈக்குவல் டு அப்படிங்கிறது, ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படிங்கிறது வந்து டேட்டா டைப்பையும் நமக்கு செக் பண்ணும். இந்த இடத்துல வந்து இந்த இடத்தோட மீனிங்கை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படிங்கிறதோட பர்பஸ் யாரும் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இதோட மீனிங்கே வந்து ஈக்குவல் வேல்யூ அண்ட் ஈக்குவல் டைப். அதோட டேட்டா டைப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறதா அந்த இடத்தோட மீனிங். அதே இடத்துல நான் என்ன பண்றேன்னா நாட் டபுள் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தேன்னா நாட் ஈக்குவல் வேல்யூ, இந்த இடத்துல வந்து ஈக்குவல் வேல்யூவாகவும் இருக்காது. ஓகேவா, நாட் ஈக்குவல் வேல்யூவாகவும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு நாட் சேம் டைப்பாகவும் இருக்காது, வேற வேற டைப்ல வந்து இருக்கும். அப்படி இருந்தா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் அதோட மீனிங். இப்போ டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுலாம் நம்ம நார்மலாக டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றது. ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஈக்குவல் டு நாட் டபுள் ஈக்குவல் டு அப்படிங்கிறது வந்து புதுசாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, இது வந்து உங்களோட இன்டர்வியூலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் ஈக்குவல் டு அண்ட் ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒரு பிகினராக நீங்கள் ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து உங்களோட கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா கிரெடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ்.